ஆட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக போலீஸ் உயர் அதிகாரிகள் பலர் தேர்தல் பணியில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சென்னை டிஜிபி அலுவலகத்தில் உள்ள ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் சில மாவட்ட எஸ்பிக்கள், டிஎஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தலைமை செயலர், டிஜிபி அலுவலகம், தேர்தல் கமிஷனுக்கு புகார்கள் சென்றுள்ளன. இதையடுத்து சர்ச்சைக்குரிய போலீஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது தொடர்பாக தலைமை செயலகத்தில் புதிய தலைமை செயலர் சாய்குமார், டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதில் அரசியல் சார்பு போலீஸ் அதிகாரிகளை தேர்தல் பணிகளில் இருந்து விடுவித்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறியதாவது: அமைச்சர் நேரு துறையில் நடந்த ஊழல் குறித்து அமலாக்கத்துறை போதிய ஆதாரங்களுடன் கடிதம் எழுதியும் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை. அதே நிலை நீடிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை அரசு நியமித்தது. ஆனால் தேர்தல் கமிஷன் அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிவிட்டது. ஆயுதப்படை டிஜிபியாக இருந்த கூடுதல் பொறுப்பையும் பறித்துவிட்டது. இந்த இரு பொறுப்புகளுக்கும் மாநில சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு டிஜிபி சந்தீப் மிட்டலை அமர்த்தியது. இவர் ஏற்கனவே பார்லிமென்டில் பணிபுரிந்தவர், மத்திய அரசில் செல்வாக்கு மிக்கவர் என்ற பேச்சு உள்ளது. சந்தீப் மிட்டல் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நீடித்தால் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வாய்ப்புகள் அதிகம் எனவும் கூறப்பட்டது. ஆனால் இவரை தேர்தல் கமிஷன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்து மாற்றிவிட்டது. தற்பொழுது ஆயுதப்படை டிஜிபியாக பொறுப்பு வகிக்கிறார். டம்மி பொறுப்பு என்பதால் அதில் இருந்து நீக்கிவிட்டு மீண்டும் லஞ்ச ஒழிப்பு துறையில் நியமிக்க வேண்டும் என தேர்தல் கமிஷனரிடம் சந்தீப் மிட்டல் கோரிக்கை வைத்துள்ளார். இதற்கிடையே திமுக ஆதரவு போலீஸ் அதிகாரிகளை களையெடுக்க பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் கமிஷன் ஒப்புதல் பெற்ற பின் பணியிட மாற்றம் அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளனர்.